மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ண மோடிக்கு முதல்ல பண்ணி கொடுத்தது ஆப்கோ நிறுவனம். இந்தியாவில் மோடிக்கு 2003 இருந்து 2009 வரைக்குமே பல்வேறு நேரங்கள்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க. 2009 தான் நம்ம குறிப்பா கவனிக்கணும். VIF தொடங்குனதுக்கு காரணமே இந்த ஆப்கோ நிறுவனம் கொடுத்த ஐடியா தான். ஆப்கோ நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்கால செயல்படுற மாதிரி, யூகேல செயல்படுற மாதிரி இங்க பப்ளிக் பாலிசி திங்க் டேங்க் உருவாக்குங்க. பப்ளிக் பாலிசி திங்க் டேங்க் உருவாக்கி அதுக்கு கீழே வந்து மீடியா மேனேஜிங்கும், அதுக்கு கீழே PR ஏஜென்சியும், அதுக்கு கீழே வந்து பொலிட்டிக்கல் ரிசர்ச் கம்பெனிஸும் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொன்னோன்னே 2009 VIF ஆரம்பிக்கப்படுது. இப்படிதான் VIF ஆரம்பிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது VIF மட்டும் அவங்க ஆரம்பிக்கல, VIF ஓட சேர்ந்து 2 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ABM, அசோசியேஷன் ஆஃப் பில்லியன் மைண்ட்ஸ் அப்படிங்கிற மீடியா மேனேஜிங் கம்பெனியும், PR ஏஜென்சி கம்பெனியும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அனைத்து ஆன்டி BJP பார்ட்டிஸ்க்கு வேலை பார்த்த ஐபேக் நிறுவனமும் தொடங்கப்பட்டது 2009 தான். எல்லாமே அதாவது VIF, ABM, ஐபேக் 3மே வந்து ஆப்கோ போட்ட குழந்தைகள் தான்.